அம்மா, நான் இன்னைக்கு கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். சரிடா, போயிட்டு வா. ஹாஸ்பிட்டலில் இருந்து சீக்கிரம் வேணும்னா போயிடு, வரும்போது சீக்கிரம் வந்துடு என்றார். ஹாஸ்பிட்டலில் இனிய அன்று அவளுக்குள்ள அப்பாயின்மெண்ட்டை பார்வையிட்டு விட்டு அதற்குள் அங்குள்ள பேஷண்ட்டுகளை பார்க்க சென்றாள். நம் மனதிடமே நம் உடலை குணப்படுத்துவதில் பெரும்பங்கு வகிக்கிறது என்பதை மருத்துவர்கள் பெரும்பாலும் நம்புகிறார்கள். ஆனால் அம்மனதிடத்தை அவர்களால் எளிதாக வர வைக்க இயலாது. பெரிய பெரிய வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் தம் மனதிடத்தால் குணமாகி விடுவர். ஆனால் சிறிய வியாதி வந்தும் நம்பிக்கை சிறிதும் இல்லாமல் அதிலே உழன்று மரணமடைபவர்களும் உண்டு. அதிலும் வயதானவர்களுக்கு மனதிடத்தை வளர்ப்பதே சவாலான ஒரு விஷயம். என் பையனே என்னை வந்து பார்க்கறதில்ல, அவனுக்கு நான் முக்கியமாக படலை, இனிமே நான் வாழ்ந்து என்ன பண்ண போனேன், இனிமே நீங்கள் முயற்சி பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு டாக்டர், நான் இனி பொழைக்க மாட்டேன் என்று டாக்டருக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட வயசு இருக்கும்போது மனுஷனுக்கு யாரும் தேவைப்படுறது இல்லை. பசங்க பண்ணுற தப்பை மன்னிக்க முடியாமல் அவங்கள தள்ளி கூட வச்சிடுறாங்க. ஆனால் அதுவே நமக்கு வயசாகும்போது நமக்கு துணை தேவைப்படுது. மனுஷனோட மனசே ஒரு விசித்திரம்தான். ஐயோ, உன்னை இந்த சைக்காலஜி படிக்க வச்சது ரொம்ப தப்பாக போச்சுன்னு அக்கா சொல்லும் போதெல்லாம் எனக்கு கோபமாக வரும். ஆனால் இப்பெல்லாம் எனக்கே அப்படி தோண ஆரம்பிச்சிடுச்சு. வர வர நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று எண்ணியவளாக தன் அறைக்குள் வந்தாள். மணி 11 ஆகிறது. 11:30க்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. தொடர்ந்து ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா இந்த மைண்ட் ஏதேதோ நினச்சி தேவையில்லாமல் குழம்பும். அதற்குள் அவளின் ஃபோன் அடித்தது. இளவரசன் தான் ஃபோன் பண்ணினான். ஃபோனை எடுக்கலாமா வேண்டாமா என்று இனியா யோசித்தாள். இனியாவால் எந்த முடிவையும் எடுக்க முடியாவிட்டாலும் ஏதோ தெளிவாக இருப்பது போல்தான் தோன்றியது. சரி என்று முடிவு செய்தவளாக ஃபோனை எடுக்க போகும்போது கட்டாகியது. அவனே செய்கிறானா என்று 5 நிமிடம் வெயிட் செய்து பார்த்தாள். ஆனால் அவன் திரும்ப கூப்பிடவில்லை. நாமே ஃபோன் செய்து என்னவென்று கேட்போம் என்று திரும்ப ஃபோன் செய்தாள். ஃபோன் செய்த 2ஆம் ரிங்கிலே ஃபோனை இளவரசன் எடுத்தான். ஹலோ என்றான். ஹலோ, ஃபோன் செஞ்சீங்க போல. ஆமாம், என்ன விஷயம்? ஒரு நிமிடம் யோசித்தவனாக, இனியா உன்னை கொஞ்சம் நேரம் மீட் பண்ணணும் என்றான். இனியா சிறிது நேரம் ஏதும் பேசவில்லை. திரும்ப இளவரசனே, நோ பர்சனல் டாக்ஸ் இனியா, நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள உங்ககிட்ட கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வரணும், அதை பற்றி தான் பேசணும் என்றான். யார்? திரும்ப சந்துருக்கு எதுவும் ப்ராப்ளமா என்றான் படபடப்பாக. இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சந்துருக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். இது வேற ஒருத்தவங்களுக்கு, இதை பற்றி நாம் நேரில் பேசலாம்னு நினைக்கிறேன். நீ எப்போ ஃப்ரீன்னு சொன்னால் நான் வர்றேன் என்றான். இப்போ எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு இருக்குது. லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 2:30க்கு வந்தீங்கன்னா பேசலாம். ஓ ஓகே, நான் 2:30க்கு வர்றேன், பாய். ஃபோனை வைத்த இளவரசனுக்கு மனசே சரியில்லை. இருவரும் நன்றாக பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் இருவரும் சண்டை போடாததே அவனுக்கு ஆறுதலாகத்தான் இருந்தது. ஆனாலும் ஏதோ மனசே சரியில்லை. லஞ்சுக்கு அப்புறம் வாங்க என்றால் லஞ்சு சாப்பிட வந்திடாதேன்னு அர்த்தமா, இல்லை நான் உன் கூட லஞ்சு சாப்பிட மாட்டேன்னு அர்த்தமா என்று குழம்பிக் கொண்டிருந்தான். இனியாவிற்கு அந்த அப்பாயின்மெண்ட் முடிவதற்கே 2 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அவசர அவசரமாக டிஃபன் பாக்ஸில் இருந்ததை 4 வாய் அள்ளி போட்டுக்கொண்டு இளவரசனுக்காக காத்திருந்தான். இளவரசனும் அவளை காக்க வைக்காமல் சொன்ன நேரத்திற்கு முன்பே வந்து சேர்ந்தான். இருவரும் சலனம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சொல்லுங்க, யாரை பற்றியோ பேசணும்னு சொன்னீங்களே என்றாள் இனியா. இளவரசனுக்கு அவள் முகத்தில் ஏதோ விலகல் தன்மை தெரிந்தது. நான் அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேனா? இப்போ அவள் முகத்தில் என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு கிளம்புன்ற மாதிரி தெரியுது. எப்படியோ தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு, சங்கர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தெரியுமா என்றான். தெரியும், அந்த கம்பெனி ஓனர் கூட ரீசெண்டாக இறந்துட்டார் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன், டைல்ஸ், இப்படி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல. அப்பா முன்னாடி அவங்க கம்பெனிஸுக்கும் ஆடிட்டராக இருந்தார் என்றான். அந்த கம்பெனி எம்டியோட சன் சிவா என் ஃப்ரெண்டு. அவன் தங்கச்சிக்கு தான் நீ கவுன்சிலிங் தரணும். ஓ, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எல்லாம் இந்த லவ் தான் என்றான் சலிப்பாக. இனியா அவனை முறைத்தாள். இல்லை, நான் எதையும் மீன் பண்ணி சொல்லலை. சிவா ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதுவும் சுருதியோட பிஹேவியர் பார்த்ததால தான் இப்படி பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை என்றான் அவசரமாக.
இனியாவிற்கு ஒரு நிமிடம் சிரிப்பு வந்து விட்டது. அதை மறைத்து கொண்டு முழுசா சொல்லுங்க என்றாள். ஸ்ருதி சிவாவோட சிஸ்டர். அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கான். சின்ன பொண்ணு, லவ் பண்ணக்கூடிய வயசே இல்லை. இப்போதான் காலேஜ் சேர்ந்துருக்கா. நானும் முன்னாடி அவளை பார்த்துருக்கேன். அண்ணா அண்ணான்னு நல்லா பேசுவா. இப்போ லவ் பண்ணி ஒரே பிரச்சனை. அந்த பையனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரே அடம் பிடிச்சான். அப்புறம் நானும் சிவாவும் தான் அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோம். இருந்தாலும் பொண்ணை கொடுக்குறோம்ல, அதனால் நான் தான் அந்த பையனை பற்றி விசாரித்தேன். அப்புறம்தான் அவன் தப்பானவன்னு தெரிஞ்சது. அப்புறம் அதை ஸ்ருதிக்கிட்ட சொல்லி அவளுக்கு புரிய வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணி அவளுக்கு புரிய வைச்சோம் என்றான். அப்புறம் என்ன ப்ராப்ளம்? அவங்க செய்கிறது தப்புன்னு புரிய வைக்கிறது தான் கஷ்டம். அதை அவங்களுக்கு தெரிய வச்சுட்டா, வீட்லேயும் அதை பற்றி பேசாமல் நல்லா கவனிச்சுக்கிட்டா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து கொண்டு வந்துடலாம். இந்த கவுன்சிலிங் எல்லாம் தேவையே இல்லை என்றான். கரெக்டு தான், ஆனால் ஸ்ருதி விஷயத்தில் இதெல்லாம் நடக்கலை. அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதில் இருந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டா என்றான் இளவரசன். இதெல்லாம் நடக்கக்கூடியதான். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவளை முன்ன பார்த்துக்கிட்டதை விட நல்லா பார்த்துக்கணும். ஆனால் அவளை கண்காணிக்கிறதா அவள் நினச்சிடாத அளவுக்கு பார்த்துக்கணும் என்றான். இனியா, நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளேன். சொல்லுங்க. அவளுக்கு அந்த விஷயத்தை நாங்கள் புரிய வச்ச உடனே அவள் முகம் மாறின விதமே எங்களுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்களும் இதெல்லாம் சகஜம்தான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவள் அந்த விஷயத்திலிருந்து வெளியே வரவே இல்லை. சிவாவும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டான். ஆனால் ஸ்ருதி இதெல்லாம் புரிஞ்சுக்கலைன்றதை விட அவள் அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யலை. ஒரு 10 நாள் கழித்து காலேஜுக்கு போனவ அன்னைக்கு காலேஜ் முடிகிறதுக்குள்ளேயே வந்துட்டான். அன்னைக்கு அவள் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணான். எப்படியோ அதிலிருந்து அவளை மீட்டுட்டோம். இனியா, அவளை திரும்ப அப்படி பண்ணக்கூடாதுன்னு கெஞ்சி மிஞ்சி சத்தியம் வாங்க மட்டும்தான் எங்களால் முடிஞ்சது. ஆனால் அவள் இன்னும் அதிலிருந்து வெளியே வரவே இல்லை. இப்போல்லாம் அவள் முகத்தில் வாழணுங்கிற ஆசையே தெரியல. ரொம்ப அளவுக்கு அதிகமாக சோகந்தான் அவள் கண்ணில் தெரியுது. காலேஜ் போகிறதில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவள் சூசைட் அட்டம்ப்ட் பண்ணது ஒரு பத்திரிக்கையில் வந்துடுச்சு. வாட்? என்ன சொல்கிறீங்க? அது எப்படி வந்துச்சு? அது அந்த பையன் பண்ண சூழ்ச்சின்னு நினைக்கிறேன். அந்த பத்திரிக்கையும் ஒரு நாளாந்திர பத்திரிக்கை. அதில் வர்றதை யாரும் அவ்வளவா நம்ப மாட்டாங்க. ஆனால் ஸ்ருதி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அந்த பத்திரிக்கையோட ரிப்போர்ட்டர் ஒருத்தன் வேற ஸ்ருதியை எங்கேயோ வழிமறைச்சு அதை பற்றி கேட்டிருக்கான். அதிலிருந்து அவள் வெளியேவே போகிறதில்லை. ஆனால் இனியா, எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஸ்ருதி மேலே சிவா எவ்வளவு அஃபெக்ஷன் வச்சுருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன், அவளும் தான் சிவா மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாள். அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதை அவள் ரியலைஸும் பண்ணிட்டான். ஆனால் முன்னை விட இப்போ நாங்கள் பாசமாக இருக்கும்போது அவள் சேஞ்ச் ஆகணும் இல்லை. அவள் ஏன் மாற மாட்டேங்கிறா? அதுக்கு அவங்கக்கிட்ட பேசிட்டு தான் பதில் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தர் மனசு ஒரு விதம். இப்போ கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்க. பிடெக் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருந்திருக்காரு. ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருக்காரு. 3 வருஷம் லவ். இப்போ அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் வேலைக்கு போய் 7 மாதம் ஆகுது. அவருக்கு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. வீட்டில் யாரு கூடவும் பேசுறது கூட இல்லையா. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் தான் பண்ணியிருக்கணும். அந்த பொண்ணு தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிச்சான். அதை சொல்லியே அழுதாரு. 26 வயசு பையன் அழுதா அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள். எதையும் யோசிக்காமல் லவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறதுல என்ன யூஸ்? முதல்ல எல்லாத்தையும் யோசிக்கணும். அப்படி இல்லாமல் இப்படி டிப்ரெஸ்டாக ஆகிறது இல்லை. கடைசியாக எல்லாத்தையும் யோசித்து எங்கே இருந்தால் வாழ்கன்னு சொல்கிறதுல எல்லாம் என்ன யூஸு? 2 பேருக்குமே தானே கஷ்டம். ஓகே, நீங்கள் ஸ்ருதியை கூட்டிகிட்டு வாங்க, எல்லாம் சரியாகிடும். இல்லை, அந்த ஒரு ரிப்போர்ட்டர் சொன்னேல, அவன் ஏதோ அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. திரும்ப எந்த நியூஸும் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் அவனே ஏதாச்சும் கதை கட்டி எழுதிடுவோம். ஓ, ஓகே. அப்போ என்ன பண்ணுறது? கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும். நீங்கள் அவங்க ஃபேமிலிக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி பெர்மிஷன் போட்டிருக்கேன், கொஞ்சம் வெளியில் போகணும். ஓகே, நான் கிளம்புறேன் என்று சென்று விட்டான். கார்த்திக் வீட்டிற்கு சென்ற இனியாவை அவன் தாய் வரவேற்றார்கள். கார்த்திக் இதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தானே தவிர இனியாவிடம் பேசவில்லை. என்ன கார்த்திக், என்கிட்ட பேச மாட்டியா? அதற்கும் அவன் பதில் கூறவில்லை.
ஹே, நான் உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். உன் ஃபோனு என்ன ஆச்சு? இப்போ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? கார்த்திக் என் செல்லம்ல. சாரிடா, அக்கா தான் எப்படியாச்சும் பேசி இருக்கணும். சாரிடா, அக்கா கிட்ட பேசு ப்ளீஸ் என்றாள். போங்க, உங்களுக்கு தானே என்னை முதல்ல தெரியும். பட் நீங்கள் என்கிட்ட ஒழுங்காகவே பேசுறதில்ல. ஆனால் மாமா அப்படி இல்லை தெரியுமா? என்கிட்ட டெய்லி பேசுவார். என் ஃபோன் ஒர்க் ஆகாத அடுத்த நாளே அம்மா நம்பர் கண்டுபிடிச்சி பேசிட்டார். போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். இனியாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவனை எப்படியோ பேசி சமாதானம் செய்தான். சிறிது நேரம் கழித்து இனியாவின் தந்தை வந்து அவளை அழைத்து சென்றார். இரவு தன் அறைக்கு சென்ற இனியாவிற்கு உறக்கமே வரவில்லை. கார்த்திக் பேசியது அவளை மிகவும் பாதித்தது. எங்கு சென்றாலும் இளவரசன் இளவரசன் என்று அவனின் முகத்திரையே பதித்துவிட்டு இனியாவிற்கு எங்கும் இடமில்லாதது போல் தோன்றியது. எவ்வளவு யோசித்தும் அவன் விஷயத்தில் அவளால் எந்த முடிவும் எடுக்க இயலவில்லை. என்னதான் செய்வது என்றே தெரியவில்லையே என்று எண்ணி வழக்கம் போல் கடவுளிடத்தில், கடவுளே, என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல, எது நல்லதோ அதை நடத்தி வை என்று வேண்டிவிட்டு உறக்கத்தில் ஆழ்ந்தாள்.